மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் திரு தெல்லேணம் என்கிற பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய திருப்பாடல் பாடல் எண் 14. மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே, நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்தடியேன், பாலே புகுந்து பரிந்துரைக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெல்லேணங்கொட்டாமோ. மாலே அப்படின்னா மால்னா யாரு? திருமால், பெருமாள். மாலே பிரம்மனே, பிரம்மன் அயன். மற்றொழிந்த தேவர்களே, இவர்களை தவிர இருக்கின்ற மற்ற தேவர்களே, யாராயிருந்தாலும் சிவபெருமானை அறிய முடியாது. நூலே நுழைவறியான். சில சமயங்களில் ஏதாவது ஒரு சின்ன தையல் போடணும்னா இந்த ஊசி எடுத்து அதுக்குள்ளே இந்த நூலை நுழைக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப பாடுபட்டு போயிடுவோம். வயசு ஆக ஆக அப்புறம் கண்ணாடியை போட்டுக்கின்னு நுழைக்கணும். பெர்மனண்ட்டாக கண்ணாடி போட்டிருக்கவங்க அதை கழட்டி விட்டு நுழைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் உள்ள நுழைய முடியாதவன் சிவபெருமான். இங்கே நூலேன்னா நம்ம பயன்படுத்துகிற தைக்கிற நூல் இல்லை. இங்கே நூல் என்றால் வேதம், மறை, சாத்திரங்கள். நூல்களாலே அறிய முடியாதவன் அர்த்தம். நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து. எப்படி வந்தானா? ரொம்ப நுட்பமா வந்தானா. திரு சிவபுராணத்தில் சொல்லுவோம்ல, ஐயா என ஓங்கி அண்டகன்ற நுண்ணியனே. நுட்பமானவன் அர்த்தம். அப்ப நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே, என்னிடத்துல வந்து பூந்து கொண்டாயா. நம்ம நுழைய முடியல, நுழைவறியான். அவன் புகுந்துருவன். அவன் என்னிடத்திலே வந்து புகுந்து கொண்டான். நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே. அடியேன் பாலேன்னா என்னிடத்திலே. அடியேன் பால், என்பால் உன்பால் சொல்ற மாதிரி. அடியேன் பால் புகுந்து, உள்ளே நுழைந்து, பரிந்து, ரொம்ப மனமிறங்கி உருக்கும், உள்ளத்தை உருக்கும் பாவகத்தால், அவனுடைய தன்மையால், கருணையால் பதிந்துருக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க. சேல் அப்படின்னா மீன். சின்ன மீனுக்கு வந்து சேல்னு பேரு. சேலேர்னா இந்த மீன் போன்ற கண். அதனால தானே மீனாட்சியின் பேர் வச்சாங்க. அதனால சேல் போன்ற கண், நம்முடைய கண். நம்ம அந்த மாணிக்கவாசகர் தன்னுடைய கண் கூட சேலேர் கண் தான் சொல்லிக்கிறார். நீர் மல்க. அப்படி மனம் இறைவனிடத்தில் ஈடுபட்ட உடனே கண்ணில் அப்படியே நீர் ததும்பி நிற்குதான். நீர் மல்க தெல்லேணங்கொட்டாமோ. மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே, நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்தடியேன், பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெல்லேணங்கொட்டாமோ. சிவபெருமான் பெரிய கடல். என்ன கடல்? கருணை கடல். அந்த கருணை கடல்ல இருக்கிற கருணைய கொஞ்சம் போல நம்ம கையினால மோந்துங்கிறோம்ல,
அது முகந்து என்கிற சொல்லினுடைய திரிவு தான். அதனால் அதை குடிப்போம் அப்படிங்கிறாரு. உருகி, மனம் உருகி பெருகி, ஆகா நம்ம இந்த கருணை கடலை குடிக்க போகிறோமேங்கிறதுல அப்படியே உடம்பு பூரிச்சு போயிடுதான். பெருகி, உருகி பெருகி உளங்குளிர, மனம் குளிர்ந்து போகும்படி முகந்து கொண்டு, முகந்து கொண்டுன்னா மோந்து கொண்டு, டம்ளரை வச்சு தண்ணியை மோக்கிறோம் பானையில், கையினால் ஆற்று தண்ணியை அப்படியே கையில் அழுறோம், அதுக்கு பேர் தான் முகந்து. உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய, அதற்கு சாப்பிட்டா அந்த இறைவனுடைய கருணையை உண்டால் அது எப்படி இருக்காம்? பருகுவதற்கு இனிமையாக இருக்கிற. பருகற்கு இனியன்னா குடிப்பதற்கு இனிமையான. பருகற்கு இனிய பரங்கருணை, மேலான கருணை. பரம்னு வந்தாலே மேலானன்னு பொருள். பரங்கருணை தடங்கடல், தடம்னா பெரிய கடல். உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை. தண்ணி கடல்ல, கடல் உப்பு தண்ணியா இருக்கும், இது தேவாமிர்தமா இருக்கும். பரங்கருணை தடங்கடல். மருவி, மருவினா அவனை கட்டி அணைத்து கொண்டுன்னு அர்த்தம். மருவி திகழ் தென்னன், அவனுடைய வார்கடல்களை திருவடிகளை கட்டி பிடித்து கொண்டு, அந்த வார்கடல்களை நெடிய திருவடிகளைன்னு அர்த்தம். வார்னா நெடிய, கடலே அப்படின்னா கடல் அணிந்த திருவடியே அப்படின்னு. அப்ப வார்கடலே நினைந்தடியோம், நினைந்து அடியவர்களாகிய நாங்கள். அடியோம் திருவை பரவினாம், இங்கேயும் அந்த அடியோமை சேர்த்துக்கிறேன். அடியோம் திரு அப்படின்னா எங்களுடைய சிவஞானத்தை, சிவபெருமானுடைய கருணையை நாம் உண்டதால் நமக்கு வந்தது என்ன? இது திரு, திருன்னா சிவஞான செல்வம். அடியோம் திருவை, நாங்கள் பெற்ற அந்த சிவஞான செல்வத்தை பரவி போற்றி பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, தெள்ளேனம் கொட்ட மாட்டாமோ, கொட்டுவோம். உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கர் தடங்கடலை மறுவி திகழ் தென்னன் வார்களே நினைந்தடியோம் திருவை பரவினாம் தெள்ளேனங்கொட்டாமோ. அப்புறம் பாடல் எண் 16. புத்தன், மாணிக்கவாசகர் காலத்தில் பௌத்த மதம் இருந்திருக்கும் போல இருக்கு. அப்ப இந்த புத்தரை பத்தி சொல்றார். புத்தன் புரந்தராதி, புரந்தரன் அப்படின்னா இந்திரன், புரந்தராதி அப்படின்னா இந்திரன் முதலிய. ஆதினா அவர்கள் உள்ளிட்ட, அவர்கள் தொடங்கி, இந்திரன் தொடங்கின்னு அர்த்தம். புத்தன் புரந்தராதி, புரந்தராதிங்கிறதுனா இந்திரன் முதலாகிய தேவர்கள். அயன், அயன்னா பிரம்மா, மால் திருமால், போற்றி செய்யும், அவங்கெல்லாம் கும்பிடுறாங்க யார? சிவபெருமான. புத்தன் புரந்தராதி அயன் மால் போற்றி செய்யும் பித்தன். அத்தடி, இப்படி சிவபெருமான பித்தன்னு சொல்லலாமா? அவன் என்ன பைத்தியக்காரனா? அவன் பித்தன்னு நம்ம பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினாரு. ஏன் இருக்கா? பாட்டு பித்தா தான் ஆரம்பிச்சாரு.
பித்தன்னா இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க அசுரர்களும் தேவர்களும். எதுக்காக? அமுதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில். முதல்ல அதிலிருந்து ஒரு வெள்ளை யானை வந்துச்சு, ஐராவதம். அதை இந்திரன் நான் எடுத்துக்கிறேன், இனிமேல் நான் அந்த யானையில் போகிறேங்கிறான். அவன் எடுத்துக்கிட்டான். அடுத்து ஒரு மகாலட்சுமி வந்தா. மகாலட்சுமி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பெருமாள் கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நஞ்சு வந்தது. கொண்டாந்து ஐயா சிவபெருமானே நீ தான் சாப்பிடணும்னு அவரை பார்த்து கேட்டாங்க. அப்ப நல்லது வந்ததெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு நஞ்சை தான் உண்கிறவன் வைத்தியக்காரன் தானே. அதனால பித்தன். போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான். பெருந்துரைங்கிறது இங்க திருப்பெருந்துறை, ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயிலுக்கு பழைய பேர் திருப்பெருந்துறை. பெருந்துறைனா திருப்பெருந்துறை. மேயபிரான் அப்படிங்கிறாரு. மேய அப்படிங்கிற சொல்லுக்கு தான் மிகவும் விரும்பி ஆசைப்பட்டு இருக்கிற இடம், விரும்பி இருக்கிற இடம் அது. பெருந்துறை மேயபிரான் பிறப்பறுத்த அத்தன். இனிமே எனக்கு பிறப்பு இல்லை என்று செய்து விட்டான் அந்த பெருமான். அதனால் அவன் பிறப்பு அறுத்தவன். பிறப்பறுத்த அத்தன், அப்பன். அத்தன்னா அப்பன். அத்தான்னு இந்த இஸ்லாமியர்கள் அத்தான் தான் கூப்பிடுவாங்க அப்பாவை. அதனால அத்தன். அணி தில்லை அம்பலவன். உலகத்துக்கே ஒரு அணி போல இருக்கிற தில்லை, ஆபரணம் போல இருக்கிற தில்லை, அழகியான தில்லை, அழகான தில்லை, அதான் அணிதில்லை. அணிதில்லை அம்பலவன். அங்க சிற்றம்பலத்தில் அவன் நடனம் ஆடுகிறான். அந்த நடனத்தை ஒரு நாளாவது பார்க்க மாட்டோமோ என்று லட்சக்கணக்கான மக்கள் சிதம்பரத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்க பெருங்கூட்டமா இருக்கும். அத சேக்கிழார் பாடுவார். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பொற்புடன் நடஞ்செய்கின்றான் எங்க? சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில். அதனால அம்பலவன் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாரு. அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கடல்கள். அவனுடைய அருள் நிறைந்த திருவடிகள் எங்க புகுந்துருச்சு? என் உடம்பு, என்னுடைய மனசுக்குள்ள புகுந்துருச்சு. அதனால அதை பாடுவோங்கிறார். அம்பலவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா. திருவடிகள் என்னுடைய சித்தத்துக்குள்ளே புகுந்ததை நாம் பாடி தெள்ளேனம் கொட்டுவோம். புத்தன் புரந்தராதி அயன் மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பறுத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனங்கொட்டாமோ. இப்ப பாடல் எண் 17. ஊவலை சமயங்கள் ஒவ்வாத சத்திரமாம் சவலை கடல் உடனாய் கிடந்து தடுமாறும் கவலைக்கெடுத்து கடல் இணைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனங்கொட்டாமோ. நிறைய சமயங்கள் இருந்தன, அவர் காலத்திலே இருந்திருக்கும் போல இருக்கு. இப்போ அளவுக்கு மீறி சண்டை தான் இருக்கு, சமய சண்டை. உவலை சமயங்கள்ங்கிறாரு. கடவுளை காட்ட முடியாத பொய்யான சமயங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு சமயத்தை சொல்லி வச்சாரே தவிர அதெல்லாம் நல்ல சமயங்கள், மெய்யான சமயங்கள் அல்ல.
உவலை சமயங்கள், பொய் சமயங்கள், ஒவ்வாத சத்திரமாம். மாணிக்க வாசகர் எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னார், சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். போற்றி திரு படித்தோன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பிரம்மசூத்திரம்னு ஒரு புஸ்தகம், ஒரு நூல், அதுக்கு நம்ம ஆதிசங்கரர் சங்கராச்சாரியார் ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்தார். அப்புறம் வந்த மத்வாச்சாரியார் இன்னொரு விதமாக விளக்கம் கொடுத்தார். அப்புறம் வந்த ராமானுஜாச்சாரியார் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் ஒத்து போகுதா அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாத சாத்திரங்கள். அதைத்தான் இங்கே ஒவ்வாத சாத்திரமாம் அப்படிங்கிறார். நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை சொன்னே தவிர எல்லா சாத்திரங்களும் அப்படித்தான். உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம். நான் எங்க இருக்கேன்? சவலை கடல் உளனாய். சவலை என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்து 1.5 வருஷத்துல இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த முத குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆயிரும்? அது வத்தி போயிடும். ஏத்தா இந்த பிள்ளை இப்படி சவல பிள்ளையாட்டம் இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. தனக்கு அது கிடைக்கலைங்கிறதுக்காக சொல்றாரு, நான் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும். சவலை கடல்ல நான் கிடந்து தடுமாறுகிறேன். அப்படி தடுமாறுகிற என்னுடைய கவலை கெடுத்து, என்னுடைய கவலையை சிவபெருமான் கெடுத்தான். அவனுடைய கடல் இணைகள், அவனுடைய திருவடிகள், அதை நமக்கு தந்தான். அதனால கவலை கெடுத்து கடல் இணைகள் தந்து அருள் செய்கின்ற செயலை, அந்த சிவபெருமானுடைய கருணையான செயலை பரவி போற்றி பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. உவலை சமயங்கள் ஒவ்வாத சத்திரமாம். கவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும். கவலைக்கெடுத்து கடல் இணைகள் தந்தருளும் செயலை பரவி நாம் தெள்ளேடங்கொட்டாமோ. அதுக்கப்புறம் பாடல் எண் 18. 5 பூதங்கள் நாம் அறிவோம். என்னென்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதெல்லாம் அது பாடு இருந்தா ஒரு கவலையும் இல்லை. ஒன்னொன்னா அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஊழி காலத்தில் அப்படித்தான் நடக்கும். மண்ணை தண்ணி சாப்பிட்றோம். தண்ணிக்குள்ளேயே இருக்கிற வடமுகாக்கினி என்கிற தீ, அது தண்ணியை சாப்பிட்றோம். அந்த தீயை காற்று சாப்பிட்றோம். காற்ற ஆகாயம் சாப்பிட்றோம். முடிஞ்சு போயிடும். எல்லாம் போய் ஒன்றா ஆகாயத்துக்கு போய் ஆகாயத்தை சிவபெருமான் ஒடுக்கி கொள்வார். அதுதான் கடைசி காலம். அது இப்போ நம்ம இருக்கும்போதெல்லாம் வராது. எப்போ வரப்போகுது? ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் இதெல்லாம் கெட்டு போயிடும். அதைத்தான் ஒரு வான்கெட்டு, ஆகாயங்கெட்டுன்னு அர்த்தம். ஒடுங்கி மாருதம் மாய்ந்து, மாருதம்னா காற்று, அது ஒடுங்கி. அப்புறம் அழல்னா நெருப்பு, நீர், மண், அது 3 கடைசியா சொல்லிட்டாரு. 5 சொல்லிட்டாரு. அப்ப வான்கெட்டு, மாருதம் மாய்ந்து, அழல், நீர், மண் கெடினும், கெட்டு போனாலும் தான் கெட்டலின்றி, எல்லாம் அழிந்தாலும் அழியாமல், எல்லாம் ஒடுங்கினாலும் ஒடுங்காமல்
கடைசி வரை இந்த பிரபஞ்சத்தில் நிலை பெறப் போகிறவன் யாருன்னா சிவபெருமான். அதனால வான்கட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான் கட்டலின்றி, தான் கெட்டு போகாமல் இருக்கிற சிவபெருமான். கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை அப்படின்னு தானே மாணிக்க வாசகர் பாடினார். கேடுபடாத திருவடி சிவபெருமானுடைய திருவடி. அதனால தான் கெட்டலின்றி சலிப்பறியா. இப்போ நமக்கு தினம் விடிஞ்சா எழுந்திரிச்சா இட்லி வைக்கணும், சாம்பார் வைக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி சலிப்பாயிடுதுல்ல, சலிச்சு போச்சு. இதெல்லாம் என்ன திரும்பி திரும்பி இதையே பண்ணிக்கணும் உட்காந்துருக்க வேண்டியா இருக்கு. அப்போ தான் ஒரு நாளைக்கு சரி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வெளியில் போயிடுவோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம்னு ஒரு பிரேக் கொடுத்துட்றோம். நமக்கு சலிப்பு வரும். ஆனால் சலிப்பே வராதான் சிவபெருமானுக்கு. அவன் இந்த உலகத்தை படைப்பான், கொஞ்ச நாள் நிற்க விடுவான், அப்புறம் தானே எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்வான், மறுபடியும் படைப்பான். அதுக்கெல்லாம் அவன் பயப்படுறதே இல்லை. அவனுக்கு சலிப்பு கிடையாது, தளர்வு கிடையாது, அசைவு கிடையாது. அவன் அப்படியே இருப்பான். அதனால சலிப்பறியா தன்மையன் அப்படின்னாரு. நம்ம கம்பர் ஒரு பாட்டு பாடுவாரு, உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும். இந்த உண்டாக்குறது, நிறுத்தி வைக்கிறது, அழிக்கிறது. நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன். விளையாட்டு போல இதை பண்ணிட்டு இருக்கானா. இந்த படைக்கிறது, காப்பாத்துறது, அழிக்கிறது எல்லாம் அவனுக்கு ஒரு விளையாட்டா போச்சு. அழகிலா விளையாட்டு. அதனால அவனுக்கு சலிப்பு இல்லை. விளையாட்டா செஞ்சா சலிப்பா இருக்காது. அதையும் நம்ம இன்னைக்கு சமைக்கணுமே அப்படின்னு நினைச்சா ரொம்ப சலிப்பாயிடும். நம்மளும் அப்போ எல்லாத்தையும் விளையாட்டு போல சரி சரி இதை நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் போல. இந்த மண்ணெல்லாம் போயிடுச்சு, வானம் போயிடுச்சு, காற்று போயிடுச்சுன்னாலும் தான் கெடமாட்டான்னு சொன்னேன்ல. அப்பரடிகள் ஒரு பாட்டு பாடுறாரு, மண் பாதளம் புக்கு மால்கடல் மூடி மற்ற 7 உலகும் விண்பால் திசைகட்டு இரு சுடர், சூரிய சந்திரர்கள் இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே பயப்படாத. என்னவா, தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவும் நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே. சிவபெருமானுடைய திருவடி நிழல் இருக்கிற போது இதெல்லாம் கெட்டுப்போனா என்ன, கவலைப்படாத அப்படின்னு அப்பரடிகள் பாடினாரு. அதனால வான்கெட்டு மருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு. சிவபெருமான நினைச்ச உடனே இந்த உடம்பு உருகி போயிடுது, கெட்டு போயிடுது. கெட்டு போகுதுன்னா சிவமயமாகிறதுன்னு அர்த்தம். ஊன்கட்டு, உயிர்கட்டு, உணர்வு கட்டு. உணர்வு ஒடுங்கி போகும், உள்ளமும் போய் வேற எதையும் நினைக்க மாட்டோம் சிவபெருமானை தவிர. ஊன்கட்டு, உயிர்கட்டு, உணர்வு கட்டு, என் உள்ளமும் போய். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது, நான் கெட்டவா பாடி. நான் தான் பண்ணேன், நான் செய்யலைன்னா யார் செஞ்சிருப்பா, என்ன தவிர வேற யாரு பெரிய ஆளுன்னு சொல்றோம்ல. அந்த நான் என்கிற அகங்காரம் அது கெட்டு போயிடும். அது கெட்ட உடனே எனது என்கிற மமகாரமும் போயிடும். அதனால நான் கெட்டவா, நானும் கெட்டு போயிட்டேன். எதனால? சிவபெருமானுக்கு அவரிடத்திலே நாம் அன்பு கொண்டதுனால. வான்கட்டு மருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு நம்முடைய ஊன்கட்டு,
உயிர் கெட்டு உணர்வு கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனங்கொட்டாமோ. அப்புறம் பாடல் எண் 19. விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன் மாலுடை வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணைக்கடல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனங்கொட்டாமோ. சிவபெருமான் யாரு? வானவர்களுக்கு அவன்தான் முழு முதல் கடவுள். விண்ணோர் முழு முதல், தேவர்களுடைய முழு முதல் கடவுள். பாதாளத்தார் வித்து, பாதாளம்னு ஒரு உலகம் இருந்தால் அந்த உலகத்துக்கு விதையாக இருப்பவன் சிவபெருமான். ஒரு செடி வளரணும்னா விதை வேணும். ஆனா சிவபெருமான் எதையும் விதை இல்லாம பண்ணிடுவானா. விச்சதின்றியே விளைவு செய்குவாயின்னு படிப்போம் திருவாசகத்துல. அதனால இவன் பாதாளத்தார் வித்து, பாதாளத்தாருக்கு விதை போன்றவன். அப்ப பூமியில் இருக்கிறவங்களுக்கு மண்ணோர் மருந்து, மருந்துன்னா அமுதம். பூமியில உள்ளவர்கள் அவரை நினைத்தாலே அவர்களுடைய மனத்திலே அமுதம் ஊறும். வள்ளலார் பாடுவார், நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாதர் மருந்து. சிவபெருமான் பூமியில இருக்கிறவர்களுக்கு மருந்து, மருந்துன்னா இங்க அமுதம் போன்றவன் அப்படின்னு தான் பொருள். பிரம்மன் திருமால் 2 பேருக்கும் கையில் இருக்கிற சொத்தெல்லாம் காலியாகி போயிடுச்சுன்னா அவங்க எங்கேருந்து எடுத்துக்குவாங்கன்னா சிவபெருமான்கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. அதுதான் பேங்க் அவங்களுக்கு. அதனால அயன் மாலுடை வைப்பு, வைப்புன்னா சேவிங்ஸ். அயன் மாலுடை வைப்பு. அவன் என்ன செய்தான்? இப்படிப்பட்டவன் விண்ணோர்களுடைய முழு முதல், பாதாளத்தாருடைய வித்து, மண்ணிலே உள்ளவர்களுக்கு மருந்து, அயன் மால் இவர்களுக்கு வைப்பு. இப்படிப்பட்ட சிவபெருமான் நம்முடைய கண்ணார வந்து நின்றான். கண்கள் திருப்தி அடையும் அடியாக அர்த்தம். வயிறார சாப்பிட்டான்னா இனிமே சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டான்ல, வயிறார சாப்பிட்டான்னு சொல்றோம்ல, அது மாதிரி கண்ணார போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருப்தியாக அர்த்தம். கண் திருப்தி அடையும்படி கண்ணார வந்து நின்றான். அவனுடைய கருணை கடலை பாடி, அவனுடைய இரக்கம் மிகுந்த திருவடிகளை பாடி. தென்னா தென்னா, தென்னா தென்னாங்கிறது நம்ம மாணிக்கவாசகருக்கு ரொம்ப பிடிச்சது. தென்பாண்டி நாட்டான் என்று பல இடங்களிலே சொல்லுவார். தென்னன் பெருந்துரையான்னு எத்தனை தடவை படிச்சிருக்கோம். அதனால தென்னா தென்னான்னு சொல்லி தெல்லேனங்கொட்டாமோ, தெல்லேனம் கொட்ட மாட்டாமோ, கொட்டுவோம். விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன்மால் உடை வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணைக்கடல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனங்கொட்டாமோ. இப்ப பாடல் எண் 20 திருத்தெல்லேனத்துல இதுதான் நிறைவு பாடல். அது என்ன சொல்றாரு? குலம்பாடி கொக்கிரகும்பாடி கோல்வளையாள் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெல்லேனங்கொட்டாமோ. குலம்பாடி அப்படின்னா அவருடைய குலத்தை பாடின்னு அர்த்தம் இல்லை. குலம்னு ஒன்று ஜாதி பிரிவு, அவர் சார்ந்த குழு அப்படின்னு அர்த்தம் இல்லை.
இங்கே குலம் என்றால் சிவபெருமானுடைய அடியார் கூட்டம். சிவபெருமானை வணங்குகிற அடியவர்களுடைய கூட்டத்தை பாடி குலம்பாடி கொக்கிரகும்பாடி. சிவபெருமானை பார்க்குறோம், அவர் தலையில் ஒரு கொக்கு இறகு இருக்க மாதிரி தெரியுது. அது இறகு இல்லை, கொக்கு இறகு மாதிரி ஒரு பூ. பார்க்க கொக்கிரகு மாதிரி இருக்கிற பூவுக்கு கொக்கிரகுன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த பூவை தலையில் சொருகி வச்சிருக்காரு. அதனால குளம்பாடி கொக்கிரகும்பாடி, அவர் தலையில் சொருகி இருக்கிற கொக்கிரகு என்கிற பூவை பாடி கோல் வளையாள், வளையல் அணிந்திருக்கிற நம்முடைய உமையம்மை, அவளுடைய நலத்தை பாடி நன்மையை பாடி. இந்த வளையல் ரொம்ப மங்களமான பொருள். இப்போ இந்த நவராத்திரி கொண்டாடுற போது பார்த்துருக்கீங்களா, எல்லார் வீட்லேயும் நம்ம கொலுவுக்கு போனோம்னா மஞ்சள் குங்குமம் கட்டாயமாக ஒரு வளையல் 2 வளையல் வச்சு கொடுப்பாங்க. இந்த வளையல் ஒரு மங்களமான பொருள். அது உமையம்மை கையில் இருக்கிற வளையல் என்று நாம் நினைத்து மகிழ்ச்சியாக பக்தியோடு வாங்கி கொள்ள வேணும். அதான் வளையால். கோல் வளையாள் நலம்பாடி, அந்த உமையம்மையினுடைய நன்மையை பாடி நஞ்சுண்டவா பாடி. அன்னைக்கு என்ன பண்ணாரு, எல்லாரும் நாங்கள் செத்து போயிடுவோம், கடவுளே காப்பாத்துன்னு போய் காலில் விழுந்த உடனே அதை உருட்டி கொண்டாப்பா, சுந்தரா நஞ்ச கொண்டா அப்படின்னாரு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தான் போய் நவாப்பழம் மாதிரி உருட்டி கொண்டாந்தாரு. இவர் முழுங்கினாரு, வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாதேன்னு அப்படியே கழுத்தில் நிறுத்திவிட்டார். அதனால தான் அவருக்கு கரைக்கண்டன் நீலகண்டன் அப்படின்னு பேர். அதனால நஞ்சுண்டாவா பாடி நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அலம்பார் புனல். புனல்னா தண்ணிங்க, நீர். தண்ணி எப்படியே மேலே காற்று அடிச்சிச்சுன்னா என்ன செய்யும், அலம்பாதா? அலம்பும்ல. அதனால அலம்புகின்ற, அலம்பி அதை சத்தத்தை உண்டாக்கும், அலம்பி ஒலிக்கின்றன்னு கூட வச்சுக்கலாம். அலம்பார் புனல், புனல்லாம் நீர். சிவகங்கையில் தில்லையில் சிவகங்கை தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கு, அதில் தண்ணி இருக்கு. அதில் குளிப்பாங்க, குளிச்சுட்டு தான் போய் சாமியை தரிசனம் பண்ணுறது. இப்போல்லாம் எந்த குளத்துக்கு போனாலும் நான் குளிக்க மாட்டேன். அது குளிக்கிற மாதிரி அந்த தண்ணி பார்க்குறதுக்கு இருக்காது, பச்சை பசையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டோம், அவ்வளோதான். அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற. அம்பலம் என்பது நம்முடைய திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் உத்தரகோச மங்கையில் அறையில் ஆடுறாரு, தில்லையில் அம்பலத்தில் ஆடுறாரு. அறையில் ஆடித்தானே அம்பலத்தில் ஆடணும்னு முந்தி ஒரு வழக்கு உண்டு, சொல் வழக்கு உண்டு. இவர் அம்பலத்திலே ஆடுகிறார் சிவபெருமான். அதனால அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற. சிதம்பரத்தில் நடனம் ஆடுகின்ற. அப்படி நடனம் ஆடுகிற போது சிவபெருமான் காலிலே அணிந்திருக்கிற சிலம்பு ஒலி செய்யுமா இல்லையா, சத்தம் போடாதா? அதுதான் சிலம்பாடல். அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெள்ளேனங்கொட்டாமோ. குலம்பாடி கொக்கிரகும்பாடி கோல் வளையாள் நடம்பாடி நஞ்சுண்டவாபாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. இதோடு திருத்தெள்ளேனம் நிறைவு பெறுகிறது.